சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, திருக்கல்யாண தாயே வாழ்க, திருக்கல்யாண தாயே வாழ்க. பாசத்திற்குரிய எனதருமை மக்களே, அன்னையினுடைய முதல் சனிக்கிழமை நவநாள் பக்தி முயற்சியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே இன்னும் கூடுதல் ஒரு சிறப்பாக இயேசுவின் திரு இருதயத்தை நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து அந்த இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சியில் அதை வளர்த்தெடுத்த புனித மார்கரெட் மரியம்மாளுடைய இந்த புனித பண்ட முத்தி செய்யக்கூடிய நிகழ்ச்சிக்கு நாம் அடுத்த முறை கடந்து செல்கிறோம். அந்த மக்களே, ஒரு சிறிய முன்னுரையோடு நான் அதை நிறைவு செய்கிறேன். எனக்கும் நம்முடைய திருக்கல்யாண மாதாவிற்கு இப்படி ஒரு அருளிகம் என்று சொல்லப்படக்கூடிய புனித பண்டம், ரெலிக் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறோம், இது இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கும் என்னுடைய மனதிலும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய மக்களுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் அப்படித்தான் இருக்கிறது. அதை நம்முடைய ஆசிரியர் கூட என்னிடம் பதிவு செய்தார்கள். இந்த நாளிலே இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சி என்பது உருவாகி ஏறக்குறைய 350 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பக்தி முயற்சிக்கு வித்திட்டவர் புனித மார்கரெட் மரியம்மாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆங்கிலத்தில் மார்கரெட் மேரி என்று அழைக்கிறோம். நம்மிலும் பலர் அத்தகைய பெயர்களை தாங்கி செல்லலாம். இந்த புனிதை 1647 ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே பிறக்கிறார். அந்த புனிதைக்கு 1675 ஆண்டிலே இயேசுவினுடைய அந்த இருதயத்தை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. அவருக்கு 8 வயது ஆனபோது அவருக்கு முடக்குவாதம் வருகிறது. எனவே பெற்றோர்கள் சிறிய வயதிலிருந்தே அவருடைய பெற்றோர்களும் விசுவாசத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு குடும்பம். எனவே தங்களுடைய பிள்ளைக்கு அன்னையின் மீது கொண்ட அந்த பக்தியையும் தேவ நற்கருணை மீதான பக்தி முயற்சியும் கட்டி எழுப்புகிறார்கள். இந்த மார்கரெட் மரியம்மாள் இயல்பாகவே மரியனின் மீது அதிகமாக பக்தி வைத்திருக்கக்கூடியவர். எனவே இந்த அன்னையினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் அவள் முடக்குவாதமுற்ற அந்த சூழலிலும் கூட அவர் முற்றிலும் குணப்படுத்தப்படுகிறார். எனவே முற்றிலும் குணப்படுத்தப்பட்ட அவர் துறவற சபையில் சிறிய வயதிலே சேர்ந்து விடுகிறார். எனவே அப்போதிருந்தே நற்கருணை மீதும் தன்னுடைய பக்தியை வளர்த்துக் கொள்கிறார். ஒருவருக்கு மாதா பக்தி மட்டும் இருக்கிறது, நற்கருணை பக்தி இல்லை என்று சொன்னால் அவரை நாம் கத்தோலிக்க கிறிஸ்தவர் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. மாதா எப்படி ஒரு கண்ணோ இன்னொரு கண்ணாக நற்கருணை பக்தியும் இருந்தால்தான் அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மார்கரெட் மரியம்மாவுக்கும் சிறிய வயதிலிருந்தே அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்கிறது. எனவே தனி ஜெபத்திலே நற்கருணை நாதருக்கு முன்னால் அவர் எப்போதும் அமர்ந்து ஜெபிப்பதை தன்னுடைய பழக்கமாக வைத்திருக்கிறார். எனவே இயல்பாகவே நற்கருணை நாதரோடு உரையாடக்கூடிய அந்த பழக்கம் இவருக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அதனுடைய வெளிப்பாடாகத்தான் 1675 ஆண்டிலே டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இவர் ஆண்டவர் இயேசுவை அப்படியே நேருக்கு நேராக பார்க்கக்கூடிய பாக்கியம் பெறுகிறார். குறிப்பாக ஆண்டவர் இயேசு உடைத்து நொறுக்கப்பட்டவராக அங்கே காட்சியளிக்கிறார். அது மட்டுமல்ல, புனித மார்கரெட் மரியம்மாளுக்கு தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி
இந்த மனிதர்களை நான் எந்த அளவுக்கு நான் அன்பு செய்கிறேன் பார் என்று தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டக்கூடிய அந்த செயலையும் அங்கே ஆண்டவர் இயேசு செய்கிறார். எனவே அந்த இதயத்தை பார்க்கின்ற பொழுது அந்த இதயம் அடித்து நொறுக்கப்பட்ட இதயமாக, முட்களால் குத்தப்பட்ட இதயமாக இருக்கிறது. இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் என்னை இப்படி வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி காட்டி, குறித்து காட்டி, அந்த இயேசுவினுடைய திரு இருதய பக்தி முயற்சியை ஆரம்பிக்க சொல்லுகிறார். அவ்வாறு இயேசுவை ஒரு நாள் 2 நாட்கள் அல்ல, தொடர்ந்து 18 மாதங்கள் இந்த புனிதை நேருக்கு நேர் சந்தித்திருக்கின்றார். ஆனால் இந்த சகோதரியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள். ஏதோ இவர் பிதற்றுகிறார், பொய் பேசுகிறார் என்றெல்லாம் அவர் மீது இல்லாதது பொல்லாததுதான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நாளடைவில் இயேசு சபை குருவானவர் அவரை வழிநடத்துகிறார். அந்த வழிநடத்துதலின் அடிப்படையிலே அதன் பின்னால் இருக்கக்கூடிய இறையியலை சுட்டி காட்டுகிறார். இயேசுவின் திரு இருதய பக்தி ஏன் தேவை என்பதை அந்த இயேசு சபை குருவானவர் திருச்சபைக்கு எடுத்துச் சொல்லுகிறார். எனவே அந்த பக்தி முயற்சியானது மெதுவாக மலர ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் கூட இவர் இறந்த பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இயேசுவினுடைய திரு இருதய பக்தி அதிகமாக பேசப்படுகிறார். இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சியை பொறுத்தளவிலே நம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் இயேசு சொன்னது, ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் நாம் இயேசுவின் திரு இருதயத்திற்கு சிறப்பாக நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவர் இயேசு கெத்சமனியிலே அவர் தனித்திருந்து பெரும் பாடுகள் பட்டு ஜெபித்ததனுடைய அடையாளமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாமும் திருமணி ஆராதனையை அந்த முதல் வெள்ளிக்கிழமைக்கு முன்னால் நாம் முன்னெடுக்க வேண்டும். அந்த இயேசுவினுடைய திரு இருதய பக்தி முயற்சிக்கு அது ஒரு பாடமாக, வாய்க்காலாக அமைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்முடைய ஊரினுடைய மரபிலே நாம் அன்னைக்கு விழா எடுக்கின்ற அந்த காரணத்தினால், முதல் சனிக்கிழமையை நாம் சிறப்பிக்கின்ற காரணத்தினால், அதனுடைய முத்தாய்ப்பாக நாம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த திருமணி ஆராதனையை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தையர்கள் தொடர்ந்து வழிநடத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்பு மக்களே, இந்த நாளிலே இந்த பேறு பெற்ற இயேசுவை முகமுகமாக தரிசிக்கக்கூடிய, இயேசுவினுடைய திரு இருதயத்தை உற்று பார்க்கக்கூடிய, இயேசுவினுடைய திரு இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட அன்பை பார்க்கக்கூடிய, அன்பு சுவாலையை பார்க்கக்கூடிய, இயேசுவின் திரு இருதயத்தில் ஏற்பட்ட காயங்களை பார்க்கக்கூடிய அந்த பேற்றை கடவுள் புனித மர்கரித்தம்மாளுக்கு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே இந்த புனிதையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக, எவ்வளவு புனிதமாக அமைந்திருக்கும் என்பது தெரியும். எனவே அவருக்கு காட்சி கொடுத்த 350 ஆண்டுகளாக அதனுடைய நிறைவிலே இந்த நாளிலே மர்கரித்தம்மாளுடைய அந்த புனித பண்டம் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கு. நம்முடைய மறை மாவட்டத்தில் ஒரு சில ஊர்களுக்கு அது எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. பங்கு தந்தையருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்முடைய ஆலந்தலையிலிருந்து இந்த திரு இருதய பக்தி முயற்சியை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த தந்தையர்களையும் அந்த மக்களையும் பாராட்ட வேண்டும். இந்த நாளிலும் கூட நான் நம்முடைய மக்களுக்கு ஏற்ற வகையிலே ஏதாவது ஒரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை காலையும் இருந்தால் எங்களுடைய மக்கள் எல்லோரும் பெரும்பாலும் இந்த மர்கரித்தம்மாளுடைய புனித பண்டத்தை முத்தி செய்வதற்கு வசதியாக இருக்கும். மக்களுக்கும் மர்கரித்தம்மாளை பற்றி எடுத்துச் சொல்ல முடியும் என்று சொன்ன பொழுது தந்தையவர்களும் ஒப்புக்கொண்டு அதை இந்த நாளிலே வழங்கியிருக்கிறார்கள். முதல் சனிக்கிழமை என்று சொன்னாலே இரவு நேரம் நாம் கொஞ்சம் டயர்டாயிருவோம். ஆனாலும் கூட அன்பு மக்கள், நீங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே நாம் தொடர்ந்து இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற அந்த ஜெபத்தை சொல்லிய பிறகு மர்கரித்தம்மாளுடைய அந்த புனித பண்டத்தை நாம் முத்தி செய்ய ஆரம்பிக்கலாம். அன்பு மக்களை, திருச்சபையினுடைய பாரம்பரியத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த புனித பண்டம் என்பது ஒவ்வொரு புனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. திருச்சபையிலே விவிலியத்திலே அதற்கான சான்றுகளை நாம் பார்க்கின்ற பொழுது, மோயிசன் நான் பார்வோனிடமிருந்து என்னை கடவுள்தான் அனுப்பினார் என்று நான் எப்படி நம்ப வைப்பது என்று கேட்கின்ற பொழுது, கடவுள் அவனுடைய கையிலே ஒரு கோலை கொடுக்கிறார். அந்த கோலை கீழே போடுகின்ற பொழுது அது பாம்பாக மாறுகிறது. அந்த கோலை கொண்டுதான் அவர் யோர்தான் நதியை அடிக்கின்ற பொழுது அங்கே அது இரத்த சிவப்பாக மாறுகிறது. செங்கடலை நோக்கி அவர் அந்த கோலை நீட்டிய பொழுதுதான் அது 2ஆக பிரிந்தது. மக்கள் தண்ணீர் தாகத்தோடு அவர்கள் இருந்த பொழுது அங்கே அவர் பாறையை தட்டிய பொழுது அந்த கோலின் மூலமாக அங்கே புதுமை நடந்தது என்று பார்க்கிறோம். அதே போல இறைவாக்கினர்களுக்கெல்லாம் இறைவாக்கினராக போற்றப்படக்கூடிய எலியா இறைவாக்கினர்
தன்னுடைய அந்த அபிஷேகத்தை, தன்னுடைய கடவுள் தனக்கு கொடுத்த அந்த ஆசிர்வாதத்தை கடத்துவதனுடைய அடையாளமாக எலிசா இறைவாக்கினருக்கு அவருடைய போர்வையை பரிசாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிற்கு நாம் வந்து பார்க்கின்ற பொழுது பேதுருவினுடைய நிழல் தங்கள் மீது படாதா என்று மக்கள் பேதுருவினுடைய, ஆண்டவர் இயேசு காலத்திற்கு பிறகு பேதுருவினுடைய நிழல் தங்கள் மீது படாதா என்று சொல்லி பேதுருவிடம் மக்களை அழைத்து வந்தார்கள், நோயாளிகளை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல புனித பவுலடியாருடைய கர்ச்சிப்பு, கைக்குட்டை எங்கள் மீது படாதா என்பதற்காக அவர்கள் ஏங்கி தவித்தார்கள். இவை எல்லாமே புனித பண்டங்களுடைய ஒரு இறையியல் பின்னணியாக, விவிலிய சான்றாக நமக்கு அமைந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது மர்கரித்தம்மாளுடைய இந்த அவருடைய உடலில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த பாகம் நம்முடைய ஆழந்தலையில் அவர்கள் இந்த பக்தி முயற்சியை பரப்புவதற்காக பயன்படுத்துகிறார்கள். எனவே அந்த புனிதருடைய புனித பண்டத்தை நாம் முத்தி செய்ய வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கு இருந்த மனநிலையோடு நிச்சயமாக கடவுளுடைய ஆற்றலினுடைய கருவியாக இது இருக்கிறது. இதை நான் முத்தி செய்கின்ற பொழுது கடவுளுடைய ஆற்றல் எனக்குள் வருகிறது, கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்குள் வருகிறது என்கின்ற அந்த மனநிலையோடு அன்பு மக்கள் இந்த பக்தி முயற்சியில் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த இரண்டாவது பக்தி முயற்சியினுடைய அடையாளமாக முதலாவதாக அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு இருதயத்திற்கு முதலில் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் இந்த திருப்பண்டத்தை முத்தி செய்ய ஆரம்பிப்போம். நம்முடைய பாடகர் குழுவினர் அப்போது இயேசுவின் திரு இருதயமே பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து மற்ற பாடல்களை அவர்கள் பாடிக்கொண்டே இருப்பார்கள். நாமும் அவர்களோடு இணைந்து பாடி இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். வழிபாட்டினுடைய நிறைவாக மாண்புயர் பாடி நற்கருணைநாதருடைய ஆற்றலையும் ஆசிரையும் பெற்றுச் செல்வோம். அந்த மக்களை நான் சொல்ல சொல்ல அனைவரும் இணைந்து சொல்லுங்கள். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றங்களுக்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமன்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாய் இருக்க தயவுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. எங்கள் ஊரில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய திரு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய்
வழியாய் உமது உமது திருஸ்நேகத்தில் திருஸ்நேகத்தில் ஜீவித்து ஜீவித்து மரித்து மரித்து நித்திய காலமும் நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். கிருபை புரிந்தருளும். ஆமென். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன்
போதும் எப்போதும், நீ மட்டும் போதும் எப்போதும்.
நான் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை நம்பாதவர்க்காகவும் உம்மை வணங்காதவர்க்காகவும் உம்மை எதிர்நோக்காதவர்க்காகவும் உம்மை அன்பு செய்யாதவர்க்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன். உமது மன்னிப்பை கேட்கிறேன். அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. தேவன் போற்றி, அவர் தம் தூய நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் தூய நாமம் போற்றி, அவர் தம் தூய இதயம் போற்றி, அவர் தம் விலையில் குருதி போற்றி, தேவனர் கருணையில் இயேசு போற்றி, தேற்றிடும் தூய ஆவி போற்றி.
போற்றி அவர் திருமாசில் உற்பவம் போற்றி அவரது மாண்புரு விண்ணேற்பு போற்றி அவரது புனித நாமம் போற்றி அவர் திரு துணைவர் சூசை போற்றி தூதரின் புனிதரின் தேவன் போற்றி ஆமென்.